ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். ரிஷ்ய சிருங்கர். இம்முனிவரின் பெயரை கேட்டாலே இவரை பற்றி நமக்கு தெரிந்ததெல்லாம், இவர் காலடி எங்கு பட்டாலும் அங்கு மழையானது கொட்டோ கொட்டென்று கொட்டிவிடும் என்பதே. ஆனால் இம்முனிவர் ஒரு மானுக்கும் மனிதனுக்கும் பிறந்தவர் என்றும், பிறக்கும்போதே தலையில் மான் கொம்புடன் பிறந்தவர் என்றும், பிறந்ததிலிருந்து பெண்களை கண்களால் காணாதவர் என்றும் நாம் அறிந்தது குறைவே. அதிலும் குறிப்பாய் இவரே தசரத மன்னனுக்கு ஸ்ரீராமர் பிறக்க ஏதுவான புத்திரகாமேஷ்டி யாகத்தை நிகழ்த்தி கொடுத்த முனிவர் என்றும், இவரே தசரத மன்னனின் ஒரே மருமகன் என்றும் நாம் அறிந்தது குறைவே. அப்படிப்பட்ட இந்த தவ முனிவர் யார், இவர் வரலாறு என்ன என்பது குறித்தான வினோதமான சற்றே வித்தியாசமான கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். இதுவும் மகாபாரத இதிகாசத்தின் வன பர்வத்தில் கூறப்பட்ட கதையே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்த ரிஷிகளில் ஒருவரான காசியப மகரிஷியின் மகனே விபாண்டக முனி. தலை முதல் விரல் நுனி வரை உடலெங்கும் கரும் கேசம் கொண்ட அவர் ஒரு முறை கானகம் சென்று நீண்ட நேரம் நதி நீரில் மூழ்கி தவம் இயற்றிக் கொண்டு இருந்தார். தவம் முடிந்ததும் அந்நதி நீரிலேயே அவர் தன் வாயை கழுவ, அச்சமயம் அங்கே அவர் தேவலோக நாட்டிய மங்கையான ஊர்வசியை கண்டார். அப்போது அவளின் அந்த பேர் அழகில் கிளர்ச்சியுற்ற முனிவருக்கோ அவரின் உயிர் நீரானது உமிழ் நீராய் வெளியேறி அது அந்நதியில் கலந்தது. அதே வேளையில் அந்த உயிர் நீரை தாகம் மிகுதியால் அங்கு நீர் அருந்த வந்த பெண் மான் ஒன்றும் தெரியாமல் குடித்தது. இதன் விளைவால் அப்பெண்மானும் கர்ப்பமுற்று ஒரு ஆண் பிள்ளையை பெற்றது. அந்த பெண் மானோ பிரம்மதேவரால் சாபம் பெற்று மானாய் பிறந்து ஒரு தவசியை பெற்றெடுத்த பின் விமோச்சனம் பெறுவாய் என சபிக்கப்பட்ட தேவலோக பெண். அவ்வாறே குழந்தை பிறந்ததும் அவள் விபாண்டக முனிவரிடம் அப்பிள்ளையை ஒப்படைத்துவிட்டு தேவலோகம் புறப்பட்டாள். விபாண்டகரும் பிறந்தது முதலே தலையில் மான் கொம்புடன் பிறந்த தாய்முகம் காணாத தன் மகனை அன்று முதல் தனி ஒருவராய் வளர்க்கவும் ஆரம்பித்தார். அமைதியும் சாந்தமும் அழகும் நிரம்ப பெற்ற அக்குழந்தைக்கு அவர் ரிஷ்ய சிருங்கர் என பெயரிட்டார். அப்பெயருக்கு தலையில் கொம்புடையவன் என்பது பொருள். பிறந்தது முதல் தன் தந்தையை மட்டும் அறிந்தவராய், எந்த ஒரு மானிட பழக்கமும் இன்றி கானக ஆசிரமத்தில் வளர்ந்தார் ரிஷ்ய சிருங்கர். அவருக்கு நண்பர்கள் என்றால் அது சிங்கம், புலி, மான், கரடி என விலங்குகள் மட்டுமே. உணவு என்றால் அது காய்கனிகளும் கிழங்கும் தேனுமே. முழு நேரமும் தன் தந்தைக்கு சேவை செய்வதையும் அவரிடமிருந்து யாக ஹோம முறைகளை கற்பதையுமே தன் பணியாக கொண்டு வாழ்ந்தார். சிறு வயதிலேயே 4 வேதங்களையும் சாஸ்திர அறிவியலையும் முற்றும் கற்று தேர்ந்தார். அப்படியே தந்தையை தவிர வேறு மனித முகங்கள் எதுவும் பார்க்காதவராய் தவ நோன்புகளில் சிறந்தவராய் இருந்தார் ரிஷ்ய சிருங்கர். மேலும் ஆசை என்னும் சொல்லை அவர் தன் வாழ்நாளில் அறிந்ததில்லை. பெண் என்பவளை அவர் வாழ்நாளில் கண்டதும் இல்லை. அதனால் பாவங்கள் ஏதும் செய்ய வழியே இல்லாத உத்தமராய் கற்பொழுக்கமுடைய சத்தியசீலராகவும் இருந்தார் ரிஷ்ய சிருங்கர். இவ்வாறு எளிமையில் இனிமை காணும் ரிஷ்ய சிருங்கர் வாழ்ந்த கானகம் அருகில் அங்கதேசம் எனும் ஒரு நாடு இருந்தது. அந்நாட்டை ஆளும் மன்னனின் பெயர் லோமபாதன். இவர் தசரத மன்னனின் ஆருயிர் தோழன். அதன் காரணமாக தசரதர் தனக்கு இளமையில் முதலில் பிறந்த மகளான சாந்தா என்பவளை இம்மன்னனுக்கு வளர்ப்பு மகளாய் கொடுத்திருந்தார். லோமபாதனும்
நீதி தவறாமல் அங்க தேசத்தை ஆண்ட போதிலும் ஒருமுறை அந்தணர்களை பழித்தார். இதனால் இந்திரதேவன் கோபமுற்று பல வருடங்களாய் அங்க தேசத்தில் மழை பொழிவதை நிறுத்தினார். முதலில் அதை சாதாரணமாக எண்ணினான் லோமபாதன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நாட்டில் பசி, பட்டினி, பஞ்சம், வறட்சி என நாளுக்கு நாள் துன்பம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. இங்கு நம் குடிமக்களின் பாதிப்பை கண்டு தினம் தினம் வாடிய மன்னன் இறுதியில் அதற்கு தீர்வு தேடி நாட்டை விட்டு புறப்பட்டு பல இடங்களுக்கு சென்று பல அறிஞர்களை சந்தித்து தன் நாட்டின் துன்பமகல வழி என்ன என ஆராய்ந்தான். இதில் அவனுக்கு கிட்டிய ஒரே வழி பூரண கற்புடைய மனிதனை ராஜ்யம் கொண்டு வருவதே. அதிலும் பெண்களை பற்றியே அறியாது தவ பயிற்சியில் பெருமை வாய்ந்த ரிஷ்யசிருங்கரின் காலடி மட்டும் உன் நாட்டில் பட்டால் போதும் மழை பொழிவது என்பது உறுதியே என்றனர் அனைவரும். இங்கனம் வழி கிட்டிய மன்னனும் உடனே அங்கதேசம் விரைந்து அறிவுமிக்க தன் அமைச்சர்களை அவையில் கூட்டினான். கூட்டி எப்படி தன்னை வெறுக்கும் அந்தணர்களுள் ஒருவரான விபாண்டகரை தாண்டி அவர் மகனான ரிஷ்யசிருங்கரை சந்தித்து அவரை அங்கதேசம் அழைத்து வந்து மழையை பொழிய வைப்பது என ஆலோசித்தான். அதன்படி அமைச்சர்களின் அறிவுரையை ஏற்று விலைமகள்கள் பலரை விபாண்டக முனிவர் இல்லாத சமயம் பார்த்து ரிஷ்யசிருங்கரை சந்திக்க வைத்து அவரை மயக்கி நாட்டிற்கு அழைத்து வருவது என திட்டம் தீட்டினான் லோமபாதன். அவ்வாறே அதற்காய் நகரில் இருந்த அழகும் அறிவும் நிறைந்த பல பெண்களை இத்திட்டத்திற்கென உதவ அழைத்தான் மன்னன். ஆனால் அவர்கள் எல்லாரும் திட்டம் தவறினால் ஒரு தவசையின் சாபத்திற்கு உள்ளாக நேரிடுமோ என பயந்து அதற்கு மறுப்பு தெரிவித்தனர். ஆனால் அவர்களுள் சற்று வயது முதிர்ந்த பெண் ஒருத்தி மட்டும் தைரியமாய், மன்னா, நான் செல்கிறேன், கட்டாயம் ரிஷ்யசிருங்க முனியை இங்கு அழைத்து வருகிறேன். ஆனால் அதற்கான தக்க சன்மானத்தை தாங்கள் இப்போதே கொடுக்க வேண்டும் என்றாள். மன்னரும் உடனே அதற்கு ஒப்புதல் அளித்து அவளை அனுமதித்து ஏராளமான செல்வங்களை அவளுக்கு பரிசாய் வழங்கினார். அவளும் அப்பொருட்களையெல்லாம் வாங்கிக் கொண்டு அச்செல்வத்தை கொண்டு ஒரு படகில் மிதக்கும் ஆசிரமத்தை தயாரித்தாள். கூடவே அதனை பலதரப்பட்ட கனிகளையும் மலர்களையும் உணவுப் பொருட்களையும் மதுபானங்களையும் கொண்டு அலங்கரித்து நிரப்பினாள். பின்னர் பார்ப்பதற்கு இனிமையான அந்த படகில் ஏறி தன் மகளையும் உடன் அழைத்து கொண்டு அங்க தேசத்திற்கும் ரிஷ்யசிருங்கர் வாழும் கானகத்திற்கும் இடையில் ஓடும் நதியை கடந்து தவசியின் ஆசிரமத்தை அடைந்தாள். படகை புதர் மறைவில் கட்டிவிட்டு தன் மகளுடன் கூடையில் நாட்டில் விளைந்த சில காய் கனிகளை எடுத்துக்கொண்டு முனிவரின் ஆசிரம் அருகே சென்றாள் விலைமகள். அவள் மறைவில் இருந்தபடியே ரிஷ்யசிருங்கரின் தந்தை விபாண்டகர் வெளியே செல்லும் நேரத்தை எல்லாம் கவனமாய் அறிந்து இறுதியில் விபாண்டக முனிவர் இல்லாத சமயம் பார்த்து தன் மகளை ரிஷ்ய முனிவரின் ஆசிரமத்திற்குள் அனுப்பினாள் அந்த முதிய விலைமகள். அவளும் அப்படியே தன் தாய் கூறியபடியே ரிஷ்யசிருங்கரின் அருகில் சென்று அவரை வணங்கி தன் இனிமையான குரலினால், தவம் பயிலும் தவசியே, உமக்கு என் வணக்கங்கள். உம்மை காணவே நான் உம் ஆசிரமம் வந்தேன். உம் ஆசிரமத்தில் காய்களும் கிழங்குகளும் அதிகமாக உள்ளனவே, இவை எங்கிருந்து கிடைத்தன என இன்பமாய் அவரிடம் பேசினாள். ரிஷ்யசிருங்கரோ, யார் இவர்? உருவத்திலும் உடலிலும் குரலிலும் என்னையும் என் தந்தையையும் விட இவர் வேறுபட்டு தெரிகிறாரே என சிந்தித்தவாறே, அந்தணரே, தாங்கள் யார்? ஒளிரும் சக்தி மிக்க தாம் வணக்கத்திற்கு உரியவர் என நான் நினைக்கிறேன். இதோ இந்த உயர்ந்த ஆசனத்தில் வசதியாய் இங்கு வந்து அமருங்கள். தேவர்கள் போன்ற
முகத்தோற்றம் கொண்டிருக்கும் தாம் இத்தகைய பொலிவை பெற என்ன தவம் செய்தீர்கள்? உம் ஆசிரமம் எங்கே இருக்கிறது என அறியா மடந்தையாய் கேட்டார். காரணம், ரிஷ்யசிரிங்கர் தன் தந்தையை தவிர வேறு எந்த மானிடரையும் அதுவரை பார்த்ததில்லை. குறிப்பாய் பெண்களை அவர் பார்த்ததோ அறிந்ததோ இல்லை. ரிஷ்யசிரிங்கரின் அவ்வார்த்தைகளை கேட்டதும் அந்த விலைமகளோ மனதில் சற்றே சிரித்தபடி புதர் மறைவில் கட்டப்பட்டிருந்த தன் ஆசிரம மாதிரியை தாங்கி நிற்கும் படகை காண்பித்து, முனியே, அதோ அதுவே என் ஆசிரமம். நான் ஒன்றும் தேவரல்ல, உம்மால் வணங்கத் தகுந்தவரும் அல்ல. இதோ இக்கூடையில் இருக்கும் காய் கனிகளும் மலர் மாலைகளும் முதல் தர பானங்களும் என் ஆசிரமத்தில் உள்ளன. அதை உமக்கு கொடுத்து செல்லவே நான் இங்கு வந்தேன் என கூறி அவள் நறுமணமிக்க மாலை ஒன்றை அவருக்கு சூட்டி ஒளிரும் ஆடை ஒன்றையும் அவருக்கு அணிவித்து பழரசச் சாற்றை குடிக்க கொடுத்து, வாரும் நாம் பந்து விளையாடலாம் என அழைத்தாள். அவரும் அவ்வாறே அவளின் அப்பேச்சை கேட்டு அவள் பின்னே சென்றார். அப்படியே அந்த விலைமகள் அவரை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்று பூ பந்தை உருட்டி விளையாடலானாள். அடிக்கடி அவரை தொட்டு தன் பார்வையை அவர் மீது செலுத்தியும் நாணம் கொள்ளச் செய்தும் அவரை மயக்கி சற்று நேரத்திற்கு அவரிடமிருந்து விடைபெற்றாள் அப்பெண். ரிஷ்யசிரிங்கரும் அவளுடன் நீண்ட நேரம் விளையாடி இறுதியில் அவள் சென்றதும் எப்போது மீண்டும் அந்நபர் வருவார் என எதிர்பார்த்தபடியே அனைத்தையும் இழந்ததை போன்று உணர்ந்தார். அவர் தனியாக இருந்து பெரும் மூச்சு விட்டபடி நேரம் காலம் என எதுவும் செல்வதை உணராமல் ஏக்கமாய் மேல் நோக்கிய கண்களுடன் அவளை நினைத்து துக்கமாய் தன் ஆசிரம வாசலில் உட்கார்ந்திருந்தார். இந்நிலையில் வெளியே சென்ற விபாண்டக முனிவர் ஆசிரமம் திரும்ப அவர் அங்கே தன் மகன் தினமும் செய்யும் யாக வேள்விக்கான மரக்கட்டைகளை எடுத்து வராமல், யாக கரண்டிகளை சுத்தம் செய்யாமல், நெருப்பு வேள்வியை வளர்க்காமல் உணர்விழந்து இருப்பதைக் கண்டு அவரை பிடித்து எழுப்பி, மகனே, ஏன் இன்று இப்படி இருக்கிறாய்? உனக்கு என்னவாயிற்று? இன்று யார் இங்கு வந்தார்கள் என மீண்டும் மீண்டும் கேட்டார். ரிஷ்யசிரிங்கரோ, தந்தையே, இன்று இங்கே தலையில் நீண்ட கரும் கூந்தல் கொண்டு பெரிய கண்களும் பொன்னிற மேனியும் அருள் நிறைந்த கருமை பார்வையும் விலா பருத்தும் இடை செருத்தும் கழுத்து இடுப்பு காலில் ஒலி எழுப்பும் ஆபரணங்கள் அணிந்தும் மாணவன் ஒருவன் இங்கு வந்தான். அவன் மேனி முழுக்க அற்புதமான மெல்லிய ஆடை அணிந்திருந்தான். அவன் முகம் அழகாகவும் குரல் குயிலின் பாட்டு போன்றும் மேனியில் அற்புதமான நறுமணத்தையும் கொண்டிருந்தான். உயர்ந்த மனிதனான அவன் எனக்கு வித்தியாசமான பழங்களையும் மிகுந்த மணமிக்க பூ மாலையையும் சுவையும் கிறக்கமும் தரும் பானம் ஒன்றையும் உண்ண கொடுத்தான். கூடவே என்னுடன் சிறிது நேரம் பந்தும் விளையாடிச் சென்றான். அவன் யார் தந்தையே? தேவர்களின் குமாரனா? அவன் பயிலும் ஆன்மீக பயிற்சி என்ன? நானும் அவனைப் போல் வாழ விரும்புகிறேன். அவன் என்னை விட்டு பிரிந்ததும் மிகுந்த சோகமும் ஏக்கமும் என்னுள் தொற்றிக் கொண்டது. நான் அவனுடனேயே இருக்க விரும்புகிறேன் என்றார். விபாண்டக முனியோ மகனிடமிருந்து வந்த அம்மொழிகளையெல்லாம் கேட்டு வந்திருந்தது ஒரு பெண்ணே என்பதை அறிந்தார். ஆகவே அவர் ரிஷ்யசிரிங்கரிடம், மகனே, அவர்கள் உண்மையில் தீய பேய்களாகும். நம் தவத்திற்கு தீங்கு ஏற்படுத்துவதே அவர்கள் பணி. மேலும் நம்மை ஏமாற்ற வந்த அவர்களின் செயல்களும் தீங்கானவைகளே. ஆகவே இனி அவர்கள் இங்கே வந்தால் அவர்களை நீ உள்ளே அனுமதிக்காதே. அவர் தரும் பொருட்களையும் வாங்காதே என்றார். மேலும் அவர் தன் மகனுக்கு அப்படி ஒரு தடையை ஏற்படுத்திவிட்டு ஓடிச் சென்ற பெண் யார் என்பதை அறிய 3 நாட்களாய் கானகம் முழுக்க அவர்களை தேடி அலைந்தார்.
ஆனால் அவள் எங்கே இருக்கிறாள், எங்கிருந்து வந்தாள் எனும் சுவடே அறிய முடியாத அவர் சோர்வுற்று இறுதியில் தன் ஆசிரமத்திற்கே திரும்பினார். ஆனால் அவர் அங்கு வந்த சமயமோ அவருக்கு பெரும் அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருந்தது. ஆம், அங்கு அவர் மகன் ரிஷ்யசிருங்கரை காணவில்லை. காரணம், விபாண்டகர் வெளியே சென்றிருந்த சமயம் மீண்டும் அந்த விலைமகள் ஆசிரமம் வந்து ரிஷ்யசிருங்கரை பழையபடி மயக்கினாள். அவரும் அவளை கண்டதும் வெகுவாய் மகிழ்ந்து, என்னையும் உன் ஆசிரமம் அழைத்துச் செல், என் தந்தை இங்கு வருவதற்குள் நான் உன் ஆசிரமம் சென்று திரும்ப வேண்டும் என்றார். அவ்வாறே தன் திட்டம் நிறைவேறியதை அறிந்த அவள் ரிஷ்யசிருங்கரை தன் மிதக்கும் படகில் வடிவமைத்திருந்த ஆசிரமத்திற்குள் அழைத்து வந்து அவரை பல விதங்களிலும் மகிழ்ச்சியூட்டி அவரே அறியாவண்ணம் படகை செலுத்தி அப்படியே அவரை அங்கதேசமும் அழைத்துச் சென்றாள். அதே சமயம் நாட்டிலோ லோமபாத மன்னனும் நதிக்கரை தொட்டு தன் நகர வீதி முழுக்க கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஆசிரமம் போன்ற அழகிய உருவை வடிவமைத்திருந்தான். அவ்வாறே ரிஷ்யசிருங்கரும் இது ஆசிரமமே என்று படகை விட்டு நாட்டில் காலை வைத்ததும் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. ஆம், தன் காலடி படும் இடத்தில் மழை பொழியும் அளவிற்கு பூரண கற்புடைய மனிதராயிருந்த ரிஷ்யசிருங்கரின் பாதம் அங்கதேச மண்ணில் பட்டதுமே நாடே நீரால் நிரம்பியது. ஒன்றல்ல இரண்டல்ல, கிட்டத்தட்ட 13 வருடங்களாய் மழை செழிப்பாய் பொழிந்தது. மன்னனும் மிகவும் மகிழ்ந்து போனான். மேலும் அவன் தன் நாட்டின் துன்பம் அகற்றிய முனிவருக்கு பரிசாய் தசரத மன்னனின் மகளும் தன் வளர்ப்பு மகளுமான சாந்தாவையே ரிஷ்யசிருங்க முனிக்கு மணமுடித்தும் கொடுத்தார். அதே சமயம் அவர் விபாண்டக முனி தன் மகன் கடத்தப்பட்டதை அறிந்தால் அவர் கோபத்தை தணிக்கும் வகையில் அதற்கான திட்டங்களை வகுத்திருந்தார். அவ்வாறே மகனை காணவரும் விபாண்டகரின் கோபத்தை தணிக்கும் வகையில் மன்னன் முனிவர் வரும் வழிமுழுக்க உள்ள இடங்களை உழுது அதில் நிறைய கால்நடைகளை நிறுத்தி அதில் மன்னன் தன் பணியாளர்களை குடியமர்த்தி அவர்களிடம், ஒருவேளை எதிர்காலத்தில் விபாண்டகர் இங்கு வர நேர்ந்தால் இந்த இடம் கால்நடைகள் என இவை எல்லாம் உங்கள் மகன் ரிஷ்யசிருங்கருடையதே என்றும் நாங்கள் எல்லாம் அவரின் பணியாளர்கள் என்றும் கூற வேண்டும் என அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான். அவ்வாறே காட்டில் சில நாட்களாய் தன் மகனை தேடி அலைந்த விபாண்டகர் இறுதியில் அவர் அங்கதேசத்தில் உள்ளார் என்பதை கேள்வியுற்று என் மகனை கடத்தி சென்ற மன்னனையும் அவன் நாட்டையும் சபிக்க வேண்டும் என விரைந்து அங்கதேசம் நோக்கி புறப்பட்டார். அப்படி பல நாட்கள் பயணித்து களைத்து பசியுடன் நாட்டினுள் நுழைந்த விபாண்டகரை கண்டதும் அங்கு இருப்பவர்கள் மன்னன் ஏற்கனவே கட்டளையிட்டவாறே அவரை நன்கு வரவேற்று உபசரித்து பசியாற்றினர். இந்த நாடே உங்கள் மகனுடையது என கூறி அவரை துதித்து பாடினர். மேலும் நாட்டினுள் முனிவர் பிரவேசிக்க பிரவேசிக்க அனைவரும் அவரை மதித்து போற்றி புகழ்ந்தனர். இதனால் தன்னை ஒரு சொர்க்கத்தில் இருக்கும் இந்திரனை போன்று உணர்ந்த விபாண்டகர் இறுதியில் அரசவை வந்து அங்கு அரச சபையில் தன் மகனையும் அவன் அருகிலே தேவலோக பெண்ணை போல பிரகாசித்த தன் மருமகள் சாந்தாவையும் கண்டதும் சற்றே சாந்தமடைந்தார். மேலும் நாடும் உழவு நிலங்களும் பல குக்கிராமங்களும் கால்நடைகளும் தன் மகனுக்கு கிடைத்திருப்பதையும் கூடவே அவன் ஒரு குடும்பமாய் இருப்பதையும் கண்டு மகிழ்ந்த அவர் தன் பழிக்கும் எண்ணத்தை விடுத்து, மகனே, நான் இவர்கள் யாரையும் சபிக்க விரும்பவில்லை. ஆகவே நீ உனக்கு ஒரு மகன் பிறந்ததும் மன்னனுக்கு ஏற்புடைய அனைத்தையும் செய்துவிட்டு மீண்டும் கானகம் வர வேண்டும். இதுவே என் விருப்பம் என்றார். அனைவரும் அதை ஏற்றனர். அவ்வாறே ரிஷ்யசிருங்கரும் தனக்கு ஒரு மகன் பிறந்ததும் அவனை
நாட்டு மன்னனின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு தன் மனைவியுடன் தந்தையின் சொற்படி கானகம் திரும்பினார். அங்கே இருவரும் தவ வாழ்க்கை மேற்கொண்டனர். இப்படி புகழ்மிக்க தவசீலரான இந்த ரிஷ்யசிருங்க முனியே சாந்தா பிறந்ததற்கு பின் புத்திர பாக்கியம் அற்றிருந்த தசரத மன்னருக்கு புத்திரகாமேஷ்டி யாகத்தை நிகழ்த்தி இருந்தார். அந்த யாகம் மூலமாகவே தசரத மன்னர் ராமர், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன் என 4 மகன்களை பெற்றார். இப்படி ராமபிரான் பூமியில் அவதரிக்க வழிவகை செய்த யாகம் செய்தவர் இந்த மான் கொம்புடன் பிறந்த ரிஷ்யசிருங்க முனியே. காலடி படும் இடத்தில் மழை பெய்யும் சிறப்பை பெற்ற முனிவரும் இவரே. இதுவே ரிஷ்யசிருங்க முனிவரின் கதை. ஓகே நண்பர்களே, இந்த பதிவுல நாம இன்னைக்கு ரிஷ்யசிருங்க முனிவரின் வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. மறக்காம ஜோ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.